வணக்கம். நம்ம உடம்பு இல்ல வேற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, அது ஒரு நான் ஸ்டாப் சூப்பர் அட்வான்ஸ்டு மிஷின் மாதிரி. அந்த மிஷினை ஓட வைக்கிறது எதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அந்த சூப்பரான வாழ்க்கை செயல்முறைகள் பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு விஷயத்த உயிருள்ளதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு கல்லுக்கும் ஒரு பறவைக்கும் என்ன வித்தியாசம்? எது ஒன்ன உயிருள்ளதா மாத்துது? வாங்க இதுக்கான பதில தேடலாம். பதில் ரொம்பவே சிம்பிள். அதுக்கு பேரு தான் வாழ்க்கை செயல்முறைகள். அதாவது நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம உடம்பு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சில முக்கியமான வேலைகள். நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ள இந்த மிஷின் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உயிருக்கு ரெஸ்டே கிடையாது. அதுக்கு எப்பவும் எனர்ஜி தேவை. இந்த லைஃப் மெஷின் ஓடுறதுக்கு நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஊட்டச்சத்து, அதாவது வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி நமக்கு சாப்பாடு. ரெண்டாவது சுவாசம், அந்த சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துற வேலை. மூணாவது கடத்துதல், அந்த எனர்ஜியை உடம்புல எல்லா மூலைக்கும் கொண்டு போறது. நாலாவது கழிவு நீக்கம், தேவையில்லாத வேஸ்ட்டை வெளியே தள்ளுறது. வாங்க இது ஒன்னொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட லிஸ்ட்ல முதல் விஷயம் இந்த மெஷின் ஓடுறதுக்கு தேவையான எரிபொருள், அதாவது சாப்பாடு. அது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா உயிரினங்கள் சாப்பாட்டை 2 வழியில சம்பாதிக்குது. ஒன்னு தற்சார்பு ஊட்ட முறை, செடி கொடி மாதிரி. அதுங்க தனக்கு தேவையான சாப்பாட்டை சூரிய வெளிச்சத்தை வச்சு தானே சமைச்சுக்கும். இன்னொன்னு பிறசார்பு ஊட்ட முறை. இதுங்க மத்த உயிரினங்களை சாப்பிட்டு வாழும். ஆமாங்க, நாமளும் இந்த 2வது வகைதான். இந்த தற்சார்பு உயிரினங்களோட சூப்பர் பவரே போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை தான். இது ஒரு கெமிக்கல் மேஜிக்னே சொல்லலாம். செடிங்க என்ன பண்ணுனா, காத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி குளுக்கோஸை, அதாவது சாப்பாட்டை தயாரிக்குது. நாம சுவாசிக்கிறோமே அந்த ஆக்சிஜன் கூட இந்த ப்ராசஸ்ல கிடைக்கிற ஒரு போனஸ் தான். யோசிச்சு பாருங்க, இது மட்டும் நடக்கலன்னா பூமியில உயிரே இருந்திருக்காது. சரி, நம்மள மாதிரி பிற சார்பு உயிரினங்களுக்கு செரிமானம் ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி. வாயில ஆரம்பிச்சு வயிறு வழியா போய் கடைசியா சிறு உடலுக்கு வரும்போதுதான் அசல் வேலையை நடக்குது. ஏன்னா நாம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி எடுக்கிற அந்த முக்கியமான வேலை நடக்கிற இடமே சிறுகுடல் தான். ஓகே, இப்போ எரிபொருள் ரெடி. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த எரிபொருளான குளுக்கோஸை நம்ம செல்கள் யூஸ் பண்ற மாதிரி எனர்ஜியா எப்படி மாத்துறது? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இங்க ஒரு பொதுவான கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும். அதை கிளியர் பண்ணிக்கலாம். நாம மூச்சு விடுறதும் செல் சுவாசம்ங்கிறதும் ஒண்ணு கிடையாது. மூச்சு விடுறதுங்கிறது காத்த உள்ள இழுத்து வெளியே விடுற ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆனா செல் சுவாசம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். குளுக்கோஸை உடைச்சு எனர்ஜியை உருவாக்குறது தான் அது. நம்ம செல்கள் எனர்ஜியை உருவாக்க 2 வழி இருக்கு. ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா காற்று சுவாசம் மூலமா நிறைய எனர்ஜி கிடைக்கும். சப்போஸ் ஆக்சிஜன் இல்லைன்னா காற்றில்லா சுவாசம் நடக்கும். ஆனா இதுல ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் கிடைக்கும். நீங்க ரொம்ப வேகமா ஓடும்போது திடீர்னு கால் பிடிக்குமே, அதுக்கு காரணமே இந்த காற்றில்லா சுவாசத்துல உருவாகிற லாக்டிக் ஆசிட் தான். சரி, நாம மூச்சு இழுக்கும்போது காத்து உடம்புக்குள்ள எப்படி போகுது? இங்கதான் நம்ம நுரையீரல்ல இருக்கிற லட்சக்கணக்கான குட்டி குட்டி பலூன் மாதிரி ஒரு அமைப்பு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ஆல்வியோலை. இந்த சின்ன காத்து பைகள்ல தான் நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்கிற மேஜிக்கே நடக்குது. ஒவ்வொரு நுரையீரல்லையும் எத்தனை ஆல்வியோலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 15 கோடி. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான், 15 கோடி. அப்பப்பா, எதுக்கு இவ்ளோ அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம நுரையீரல்ல இருக்கிற எல்லா ஆல்வியோலையும் விரிச்சு வச்சா அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பெருசா இருக்குமா. இந்த தெராஸ்டியா பரப்பளவு தான் காத்து பரிமாற்றம் ரொம்ப வேகமாவும் எஃபெக்டிவா நடக்கிறதுக்கும் உதவுது. உண்மையிலே ஒரு பிரமிப்பான டிசைன் இல்லையா? சரி, எரிபொருள் கிடைச்சிருச்சு, அதுல இருந்து எனர்ஜியும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த வேலை, இந்த எரிபொருளையும் எனர்ஜிக்கு தேவையான ஆக்சிஜனையும் உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் எப்படி கொண்டு சேர்க்கிறது? அங்கதான் நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் உள்ள வருது. நம்ம டெலிவரி சிஸ்டத்தோட ஹெட் ஆஃபீஸ் நம்ம இதயம் தான். இது ஒரு சிங்கிள் பம்ப் கிடையாது, இது ஒரு டபுள் பம்ப். ஒரு பம்ப் ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பி ஆக்சிஜனை ஏத்திக்கிட்டு வருது. இன்னொரு பம்ப் அந்த ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை உடம்பு பூரா சப்ளை பண்ணுது. இந்த 2 ரத்தமும் கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதயத்துல 4 தனித்தனி அறைகள் இருக்கு. எவ்ளோ புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பு பாருங்க. ரத்தம்னா ஏதோ சிகப்பு கலர்ல தண்ணின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு சூப்பர் டீம். அதுல இருக்கிற சிகப்பு அணுக்கள் ஆக்சிஜனை டெலிவரி பண்ணும். வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்போட சோல்ஜர்ஸ் மாதிரி நோய்களுக்கு எதிரா சண்டை போடும். அப்புறம் பிளேட்லெட்கள் நமக்கு காயம்பட்டா ரத்தம் வரதை நிறுத்தி நம்மள காப்பாத்தும். பாத்தீங்களா, டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான வேலை இருக்கு. செடிகளுக்கும் ஒரு சூப்பரான டெலிவரி சிஸ்டம் இருக்கு.
அதுல 2 ஹைவேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு ஜைலம். இது ஒரு ஒன் வே மாதிரி. வேர்ல இருந்து தண்ணீரையும் மினரல்ஸையும் இலைகளுக்கு மட்டும்தான் கொண்டு போகும், மேல மட்டும்தான். இன்னொன்னு ஃப்ளோயம். இது ஒரு 2 வே மாதிரி. இலைகள்ல தயாரான சாப்பாட்டை செடியோட எல்லா பாகத்துக்கும் மேலையும் கீழையும் கொண்டு சேர்க்கும். நம்ம உயிர் மெஷின் ஓடும்போது கண்டிப்பா சில வேஸ்ட் பொருட்களும் உருவாகும் இல்லையா? அத உடம்ப விட்டு வெளியேத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க நம்மளோட லிஸ்ட்ல கடைசி விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம மிஷின் வேலை செய்யும்போது எப்படி வேஸ்ட் உருவாகுமோ அதே மாதிரி நம்ம உடம்புலயும் தேவையில்லாத கழிவுகள் உருவாகும். இந்த கழிவுகள் நம்ம உடம்புலயே தங்கிடுச்சுன்னா அது நஞ்சா மாறிடும். அதனால இந்த குப்பையை வெளியேத்துற வேலை, அதாவது கழிவு நீக்கம், நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புல இந்த கிளீனிங் வேலைக்குனே ஒரு டீம் இருக்கு. கிட்னி, அதாவது சிறுநீரகங்கள் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி சிறுநீரை உருவாக்குது. நுரையீரல் நம்ம வெளியே விடுற மூச்சுல கார்பன் டை ஆக்சைடை வெளியேத்துது. ஏன், நம்ம தோல் கூட வியர்வை மூலமா சில கழிவுகளை வெளியேத்தி இந்த டீம்ல ஒரு முக்கிய பிளேடா இருக்கு. இந்த டீமோட கேப்டன்னே நம்ம சிறுநீரகங்களை சொல்லலாம். ஒவ்வொரு சிறுநீரகத்துக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 10 லட்சம் சின்ன சின்ன ஃபில்டர்கள் இருக்கு. அதுக்கு பேரு தான் நெஃப்ரான்கள். நினைச்சு பாருங்க, 10 லட்சம் எவ்வளோ நுணுக்கமான ஒரு சிஸ்டம். நம்ம கிட்னியோட திறமைய பாருங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 180 லிட்டர் ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுது. ஆனா அதுலேருந்து வெறும் 1.5 லிட்டர் சிறுநீரை மட்டும்தான் கழிவா வெளியேத்துது. மீதி எல்லாத்தையும் உடம்புக்கே திருப்பி அனுப்பிடுது. இது ஒரு நம்ப முடியாத ரீசைக்ளிங் சிஸ்டம். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 4 ப்ராசஸையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கலாம். அப்போதான் லைஃப்னா என்னங்கிற முழு படமும் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இது ஒரு சூப்பரான ஒரு கண்டினியூஸ் சர்க்கிள் மாதிரி. ஊட்டச்சத்து சாப்பாட்டை கொடுக்குது, சுவாசம் அந்த சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துது, கடத்துதல் சிஸ்டம் இந்த ரெண்டையும் உடம்பு பூரா கொண்டு போயிட்டு அங்க உருவாகிற வேஸ்ட்டை எடுத்துட்டு வருது, கழிவு நீக்கம் அந்த வேஸ்ட்டை உடம்ப விட்டு வெளியேத்துது. பாத்தீங்களா, ஒன்னு நின்னா எல்லாமே நின்னுடும், ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4 ப்ராசஸும் தான் வாழ்க்கைங்கிற கட்டிடத்தோட 4 தூண்கள். இதுல ஒன்னு விழுந்தா கூட மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த சிக்கலான ஒன்னோடொன்னு பிணைஞ்சிருக்கிற அமைப்பு, உயிருங்கிறது எவ்வளவு நாசுக்கானது, ஆனா அதே சமயம் எவ்வளவு ஒரு மீள்திறன் கொண்டதுங்கிறத நமக்கு புரிய வைக்குது இல்லையா?